கொங்கு தேசத்துல கரூர்ல ஆனிலையில இருக்கிற சிவன் கோவிலுக்கு தினமும் ஒரு பெரியவர் பூமாலை கட்டி கொடுப்பாரு. அவர் பேரு சிவகாமி ஆண்டார். வைகரையில எழுந்து குளிச்சுட்டு ஒரு துணியால வாய மூடி தோட்டத்துல சரியா அந்த மலர் மலரும்போது அத பறிச்சு மாலை கட்டி சிவனுக்கு அர்ப்பணிப்பாரு. அன்னைக்கு மகாநவமி முதல் நாள். சோழ அரசரோட பட்டத்து யானைய காவேரியில குளிப்பாட்டி அலங்கரிச்சு கூட்டிட்டு வருவாங்க. சிவகாமி ஆண்டார் வழக்கம் போல சிவனுக்கு மாலை அர்ப்பணிக்கிறதுக்காக பூக்குடையோட கோயிலுக்கு போயிட்டு இருப்பாரு. இந்த யானை சிவகாமி ஆண்டார் பின்னாடி ஓடி அவர் வச்சிருந்த பூக்குடைய பறிச்சு பூவெல்லாம் போட்டு சிதறடிச்சிரும். இத பார்த்து கோவமான சிவகாமி ஆண்டார் கத்திக்கிட்டு யானை பின்னாடி போவாரு. வயசானவரு ஒன்னும் பண்ண முடியாம கீழே விழுந்துருவாரு. இப்படி சிவனுக்காக கொண்டு வந்த பூக்களை இந்த யானை சிதறடிச்சிருச்சேன்னு சிவதான்னு உதவி கேட்டு கத்துவாரு. அப்போ அங்க எரிபத்த நாயனார் கையில மழுவோட வருவாரு. மழுன்னா கோடாரி. சிவகாமி ஆண்டார் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அந்த யானையை தேடி ஓடுவாரு. அந்த யானைய பார்த்ததும் மழுவோட அதை நோக்கி பாய்வாரு. எரிபத்த நாயனார் தன் கையில இருந்த கோடாலியால யானையோட தும்பிக்கைய வெட்டி வீசுவாரு. பாகர்கள் 2 பேரையும் யானைக்கு காவலா வந்த காவலர்கள் 3 பேரும் வெட்டி வீழ்த்துவாரு. எரிபத்த நாயனார் கொன்னது சோழ ராஜாவோட பட்டத்து யானை. விஷயம் அரசர் காதுக்கு போச்சு. புகழ்ச்சோழ நாயனார் வீரத்திலையும் பக்தியிலையும் சிறந்தவர். ஆனா இது யுத்தத்துக்கான நேரம். தன்னோட பட்டத்து யானையும் வீரர்களும் கொல்லப்பட்டது தெரிஞ்சு தன்னோட சேனையோட அந்த இடத்துக்கு வருவாரு. யானையை கொன்றவர் யாவர்னு கேப்பாரு. ஒருத்தர் அரசர் பக்கத்துல போய் மழுவோட நிக்கிற எரிபத்த நாயனார காட்டுவாரு.